வணக்கம் நேயர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. மோடியுடைய சங்கி கூட்டம் இன்னைக்கு அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நேத்து பாருங்க, யுபியை சேர்ந்த பாஜக எம்எல்ஏ ஷாம் பிரகாஷ் என்பவர் ஒரு மேடையில பேசும்பொழுது என்ன சொல்லியிருக்கிறார்னா, கற்சிலைகளை வழிபடுவதால் உங்களுக்கு எதுவும் பிரயோஜனம் கிடையாது. அதனால நீங்க நியாயமா யார வழிபடணும்னா, கடவுளெல்லாம் மறந்துருங்க. கற்சிலைகள்லாம் வழிபடாதீங்க. நேரடியா மோடியையும், யோகி ஆதித்யநாத்தையும் வழிபடுங்க. அவங்க கால்ல விழுந்தாலாவது அவங்க இறக்கப்பட்டு நமக்கு நல்லது செய்வாங்க. அதுதான் இப்போ நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இது சமூக வலைதளங்கள்ல ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குது. அதாவது ஒரு காலத்துல என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இது ஹிந்து ராஷ்டிரம், இது ராமருடைய பிறந்த மண், இது ராமருக்கான பூமி, இது கிருஷ்ணருக்கான பூமி அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஹிந்து ராஷ்டிரத்தை நிலைநிறுத்தறதுக்காக கடவுளால் அனுப்பப்பட்ட தேவ தூதர் தான் மோடி அப்படின்னு ஒரு காலகட்டம் வரைக்கும் பேசிட்டு இருந்தாங்க. 2024 தேர்தல் பிரச்சாரத்தின் போது மோடியே ஒரு படி மேல போயி, நான் நார்மலா எல்லாரும் பொறக்கிற மாரி பிறக்கல. நான் பயாலாஜிக்கல் சைல்டே கிடையாது. நேரடியாக கடவுளால் உங்களுக்காக அனுப்பப்பட்டவன் அப்படின்னு தற்பெருமை பேசினாரு. அப்பவும் எல்லாரும் நெறைய கிண்டல் பண்ணாங்க வச்சுக்கங்க. ஆனா, இன்னைக்கு இது அடுத்த கட்டத்துக்கு போயிருக்குது. எவ்வளவு டேஞ்சரஸ் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. வெளிப்படையா ஒரு பாஜகவை சேர்ந்த எம்எல்ஏ பேசுறாரு. ஏன்டா ராமர கும்பிடுறீங்க? ஏன்டா கிருஷ்ணர கும்பிடுறீங்க? இந்த கல் சிலை எல்லாம் வேஸ்ட். அதுக்கு பதிலா மோடியையும், யோகியையும் கும்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. இதையத்தாங்க பெரியார் சொன்னாரு. ஒரு கல்ல கும்பிட்டு என்னடா பிரயோஜனம்? மனுஷனா இருந்தா அறிவியல் ரீதியா சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா பெரியார் சொன்னதுல பாதியை இப்ப இவங்க ஏத்துக்கிட்டாங்க. எதற்கு கல்ல போய் கும்பிட்டுட்டு இருக்கீங்க? அதுக்கு பதிலா இன்னும் முரட்டுத்தனமா மோடியும், யோகியும் விழுந்து கும்பிடுங்க. அவங்க கால்ல அடிமையா விழுந்து கிடங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாரு. இது ஒரு பக்கம் நடக்குதுன்னா, நம்ம அமெரிக்கால வேற விதமான ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அதாவது தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானுக்கு எதிரா போர் நடத்தியதை கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கிறார் வேட்டிக்கனின் தலைவரான போப்பாண்டவர் அவர்கள். அதாவது தொடர்ந்து அவர் ஆரம்பத்திலிருந்தே நீங்க பாத்தீங்கன்னா, மனித உரிமைகளுக்காகவும் இந்த போர் அப்படிங்கிறது தேவையில்லாதது. இப்படிப்பட்ட போர்னால நாம எதையும் சாதிக்க போறதில்ல. ஏகப்பட்ட இறப்புகள், ஏகப்பட்ட டெத், டிஸ்ட்ரக்ஷன் தேவையில்லாம அப்பாவிகளுடைய இறப்பு, அவங்களுடைய ரத்த கரை தான் நம்ம கையில எல்லாம் படிஞ்சுகிட்டு இருக்கு. இது தேவையே இல்ல. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அமைதியா பேசி தீர்க்கிற மாரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கடுமையாக ட்ரம்பை விமர்சனம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு கட்டம் மேல போயி நெறைய பாதிரியார்கள் இந்த போர் ஆரம்பிச்ச டைம்ல பாத்தீங்கன்னா, ட்ரம்போட தோள் மேல, தலை மேலலாம் கைய வச்சு பிரேயர் பண்ணாங்க இல்லையா? இந்த போரில் ட்ரம்ப் ஒரு வெற்றி தூதுவராக, கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு தூதுவராக இவர் போறாரு. நமக்கு நியாயமாக பைபிள்ல சொல்லியிருக்கிற மாரி நமக்கு வர வேண்டிய அந்த நிலத்தை மீட்டுக் கொடுக்கக்கூடிய மீட்பர் அப்படின்னு அவர வச்சு பிரேயர் எல்லாம் பண்ணாங்க. இதையே போப்பு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அதுக்கு அடுத்து வந்த காலகட்டங்கள்ல தொடர்ந்து ட்ரம்புடைய இந்த போர் நிலைப்பாடை அவர் கடுமையாக விமர்சித்து மனித உரிமைகளுக்காக தொடர்ந்து பேசியிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்கிறாரு, தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல ஜீசஸ் அவரை அரவணைக்கிற மாரி ஒரு போட்டோவும், அதே மாதிரி இவரே ஜீசஸ் உருவத்துல இருந்து இங்க கஷ்டப்படக்கூடிய மக்களுடைய கஷ்டங்கள தீர்த்து வைக்கிற மாதிரியும் ஏஐ மூலமா போட்டோவ ஜெனரேட் பண்ணி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல போட்டாரு. இத பார்த்து அமெரிக்காவுல இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மத நம்பிக்கை உள்ளவர்கள் கடும் கொந்தளிப்புக்கு ஆளானாங்க. ட்ரம்புக்கு ஒரு காலத்துல சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்களே, ட்ரம்போடைய இந்த செயலை கடுமையாக கண்டித்தார்கள். இன்ஃபாக்ட் போப் ஒரு படி மேல போய் நேரடியாகவே இது கிறிஸ்துவ மக்களுடைய மத நம்பிக்கையை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு தன்னுடைய கண்டனங்கள பதிவு பண்ணாரு. கண்டனங்கள் அதிகமானோன்ன ட்ரம்ப் சைலண்டா இந்த போஸ்ட தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல இருந்து நீக்கிட்டாரு. இந்த 2 சம்பவங்கள்ல இருந்தும் நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, அமெரிக்காவ எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது ஒரு கிறிஸ்துவ நாடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அங்கேயுமே பாலிடிக்ஸையும், ரிலிஜியனையும் பிரிச்சு பார்க்கக்கூடிய தெளிவு அவங்க கிட்ட இருக்கு. அரசியல்ல மதத்த கொண்டு கலக்க யாராவது முயற்சி பண்ணும் பொழுது, அதை கடுமையாக அங்க இருக்கக்கூடிய ரிலிஜியஸ் அத்தாரிட்டியான போப்பே எதிர்க்கிறாரு. என்னதான் பைபிள்ல சொல்லி இருந்தாலும், இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களுக்கு அது ஒவ்வாது. பைபிள்ல ஏதோ ஒரு காலகட்டத்துல யாரோ எழுதி வச்சிருப்பாங்க. ஆனா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை சூழ்நிலைக்கு அது ஒத்து போகுமா? இத்தன பேரோட உயிர காவு வாங்கி தான் அந்த நிலத்த நம்ம சொந்தப்படுத்திக்கணுமா? அப்படிங்கிற கேள்விய இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய ரிலிஜியஸ் அத்தாரிட்டியான போப் எழுப்புறாரு.
இந்த போர்னால எத்தனை அப்பாவி உயிர்கள் பறிபோகுது. அவங்களுக்கும் இந்த போருக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சில பேருடைய மத வெறினாலையும், ஆதிக்க வெறினாலையும் இன்னைக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை நடக்குது அப்படிங்கிற விஷயத்த விமர்சனத்த அவர் பதிவு பண்றாரு. ஆனா அதே இந்தியாவுல யோசிச்சு பாருங்க. இது ஹிந்து நாடு கிடையாது. உலகத்தின் மிகப்பெரிய மதசார்பற்ற ஜனநாயக நாடு இந்தியா அப்படின்னு தான் நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அதை சார்ந்த ஒரு அரசியல் கட்சியும் சேர்ந்து கடந்த 12 வருஷமா இதை இந்து ராஷ்டிரம் அப்படின்னு மக்களுடைய மனத அளவில் நிறுவ முயற்சி பண்றாங்க. தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் மீது பல்வேறு விதமான ஒடுக்குமுறைகளை கத்தவித்து விடுறாங்க. இன்னைக்கு எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா அதை நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்கேன். ஒரு கார்ப்பரேட் கம்பெனில தனிப்பட்ட முறையில் நடந்த ஒரு விஷயத்த அரசியலாக்கி இன்னைக்கு எங்க திரும்பினாலும் கார்ப்பரேட் ஜிஹாத், லவ் ஜிஹாத், லேண்ட் ஜிஹாத், ஃபுட் ஜிஹாத் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை ஒடுக்க முயற்சி பண்றாங்க. நம்ம நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மணிப்பூர் மாநிலம் இன்னைக்கும் பத்தி எரிஞ்சுகிட்டு இருக்குங்க. ஆனா என்ன பண்றாங்க? அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தினர் தீவிரவாதிகள் அப்படின்னு அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய பாஜக முதலமைச்சரே சொல்றாரு. நேத்து நொய்டாவுல ஊதிய உயர்வு கேட்டு மக்கள் வீதிக்கு வந்து போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் தூண்டி விட்டுட்டாங்க. எவனாவது இந்த அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்டான்னா, ஒண்ணு அவன தீவிரவாதின்னு பிராண்ட் குத்துறது, இல்ல அவன் ஆன்டி நேஷனல் தேச துரோகின்னு சாப்பா அடிக்கிறது. இதைத்தானே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் விதிமுறைகள் என்னங்க சொல்லுது? ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையோ இல்ல மத உணர்வுகளையோ புண்படுத்துற மாதிரி பேசக்கூடாது. அது தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானது. அதற்கு சட்டப்படியா நடவடிக்கையே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நாட்டுல வெஸ்ட் பெங்கால் தேர்தல்ல நாட்டுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன தெரியுமா பேசுறாரு? பாஜக இங்க ஆட்சி அமைச்சா இங்க எவன்லாம் 4 குழந்தை பெத்துக்கிறானோ அவனை எல்லாம் அடிச்சு விரட்டுவோம் அப்படின்னு பேசுறாரு. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல நாட்டுடைய பிரதமர் மோடி 146 கோடி மக்களுக்கும் அவர்தான் பிரதமர். இந்த 146 கோடி மக்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டியது அவர்தான். அதற்காகத்தான் தேர்தல்ல வாக்களிச்சு பிரதமராய் தேர்ந்தெடுத்து மக்கள் உட்கார வச்சிருக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட பதவிக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம, மாண்பை காப்பாத்தாம என்ன பேசினாரு? காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டீங்கன்னா, இஸ்லாமியர்கள் உங்க வீட்டுல இருக்கிற எரும மாட்டை ஓட்டிட்டு போயிருவாங்க. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களை ஓட்டிட்டு போயிருவாங்க. உங்க பொண்டாட்டி கழுத்துல இருக்கக்கூடிய தாலிய கூட விட்டு வைக்க மாட்டாங்க. இது வெறும் தேர்தல் இல்லைங்க. மேடைக்கு மேடை இப்படிப்பட்ட பேச்சு பேசுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மதகுருமார்களும் வெளிப்படையாக மேடையில ஏறி இது போன்ற வெறுப்பு பேச்சு பேசுறாங்க. தரம் சன்சாத் அப்படிங்கிற பேர்ல மேடையை போட்டு சிறுபான்மையிற்கு எதிராக வெறுப்பு பேச்சு பேசுறாங்க. ஹிந்து ராஷ்டிரம் அமைப்போம், ஹிந்து கான்ஸ்டிடியூஷன் ஒண்ணு கொண்டு வந்து இப்போ இருக்கக்கூடிய அம்பேத்கர் வடிவமைத்த அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவோம் அப்படின்னு பேசுறாங்க. கடந்த தேர்தல்ல அப்கி பார் 400 பார்னு சொன்னதே 400 எம்பிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டு பாஜக ஆட்சி அமைச்சதுன்னா முதல்ல நாங்க மாத்த போறது அரசியலமைப்பு சட்டத்தை தான் அப்படின்னு வெளிப்படையாக பாஜகவுடைய தலைவர்கள் பேசினாங்க. உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படிங்கிறது இன்னைக்கு என்ன நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க பாருங்க 10 வருஷத்துல. இவங்கெல்லாம் ஈரான குற்றம் சொல்றதுதான் எனக்கு உண்மையிலேயே வேடிக்கையாக இருக்கு. ஈரான்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் அடிப்படைவாதிகளா? ஆமா, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அவங்கிட்ட கூட குறைந்தபட்ச மனிதாபிமானம் இருக்குங்க. இந்தியால 146 கோடி மக்கள் இருக்காங்க. நமக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய போர்னால அவங்க எதுக்கு அனாவசியமா பாதிக்கப்படணும் அப்படின்னு அவன் நினைச்சதுனாலதான் இந்திய கப்பல்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் வழியா இந்தியாவுக்கு வர்றதுக்கு அவன் அனுமதி கொடுக்கிறான். மத்தவங்களுக்கு போடுற மாதிரி நமக்கு டாரிஃபோ ஃபைனோ அவன் போடல. ஏன்? ஏன்னா இந்தியால இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் மனித உரிமைக்காக பேசுனாங்க. மதத்தை தாண்டி மனித உரிமை அப்படிங்கிறது பெருசு. எந்த நாடா இருந்தாலும் சரி, அது கிறிஸ்டியன் நாடா இருந்தாலும் சரி, முஸ்லிம் நாடா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க சொல்லக்கூடிய ஹிந்து ராஷ்டிரமாகவே இருந்தாலும் சரி, இங்கே பிறந்து வளர்ந்த ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்வதற்கான உரிமையை அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கு. அத நம்ம கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கோ, இல்ல அது உனக்கு கிடையாது, இங்க இருந்து கிளம்பி வெளியில போன்னு சொல்றதுக்கு எவனுக்கும் உரிமை கிடையாது. ஆனா எப்படி இருந்த நாட எப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்கன்னு பாருங்க. நேத்து மாண்புமிகு முதலமைச்சர் பேசுறாரு.
50, 60களில் பார்த்த திமுகவை நீங்க மீண்டும் பார்க்க வேண்டியிருக்கும். எத்தனை போராட்டங்கள், எத்தனை உயிர் தியாகங்களுக்கு அப்புறம் நம்மளுடைய உரிமைகள நம்ம பெற்றெடுத்திருக்கோம். இன்னைக்கு மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை தூண்டும் வகையில் ஒன்றிய அரசு தன்னிச்சையாக செயல்படுகிறது. போராட்டம் பண்றது ரொம்ப ஈஸிங்க. ஆனா அந்த போராட்டத்துடைய விளைவு எப்படி இருக்கும்ன்றத யோசிச்சு பாருங்க. எத்தனை அப்பாவிகளுடைய உயிர் பலியாகும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ஒரு சில பேருடைய சுயநலத்துக்காகவும், பதவி வெறிக்காகவும், பதவி ஆசைக்காகவும், இன்னைக்கு ஒட்டுமொத்த மாநிலங்களுடைய நலன்களையும் காவு குடிக்க துணிஞ்சிருக்கு இந்த ஒன்றிய அரசு. போராடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நம்ம போராடுவோம். ஆனா போராட்டம் இல்லாம ஜனநாயக ரீதியாக மனசாட்சிக்கு உட்பட்டு, அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு பேசி தீர்க்க முடியாத பிரச்சனையே இல்லைங்க. இன்னைக்கு கடவுளுக்கு சமானமா ஒரு பக்கம் இவங்க ட்ரம்ப வைக்கிறாங்க. கடவுளுக்கு சமானமா இன்னைக்கு ஒரு பக்கம் மோடிய வைக்கிறாங்கன்னா, அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன கடவுள விட இவங்கலாம் ஒரு படி மேலையா? கடவுள்ன்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்ப என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய தலையெழுத்த அவங்க தீர்மானிப்பாங்க. அதனால கஷ்டம் வருதோ, நஷ்டம் வருதோ, நல்லது வருதோ, கெட்டது வருதோ, நாம விமர்சனம் பண்ணாம வாய மூடிட்டு அடிமைகள் மாதிரி அதை ஏத்துக்கணும். அவங்கள கேள்வி கேட்கக்கூடிய உரிமை நமக்கு இல்ல. ஏன்னா கடவுள நாம கேள்வி கேட்க மாட்டோம்ல. எல்லாம் கடவுள் விட்ட வழி அப்படின்னு கடவுள நாம எப்படி கேள்வி கேட்க மாட்டேங்கிறோமோ, அதே மாதிரி இவர்களும் கேள்விகளுக்கும், விமர்சனங்களுக்கும் அப்பாற்பட்டவர்கள். அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு அறியாமயே நம்ம மண்டைக்குள்ள ஏத்திக்கிட்டு இருக்காங்க. கடந்த 12 வருஷமா அதத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த சங்கி கூட்டம் இவங்க எத செஞ்சாலும் அதை நியாயப்படுத்துகிறது, கேள்வி கேட்க மாட்டேங்குது, விமர்சனம் பண்ண மாட்டேங்குது. இன்னைக்கு ஈரானுக்கும், இஸ்ரேலுக்கும் போர் நடக்குது. ஈரானுக்கும், அமெரிக்காவுக்கும் போர் நடக்குது. பாதிக்கப்படுறது யாரு? நமக்கு சிலிண்டர் கிடைக்காம போகுது. நமக்கு பெட்ரோல், டீசல் கிடைக்காம போகுது. விலைவாசி ஏறுது. வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாம போகுது. உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம போகுது. யாருக்காக? யாருடைய ஈகோவ சாட்டிஸ்ஃபை பண்ண? யாருடைய அரசியல் அதிகாரத்தை பாதுகாக்க? இந்தியா என்பது மதசார்பற்ற ஒரு செக்யுலர் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரசி. இன்னைக்கு அப்படிப்பட்ட அந்த செக்யுலர் ஃபேப்ரிக், யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்றோமே, அந்த அடிப்படை கூரை சீர்குலைக்க நினைக்கிறது இந்த சங்கி கூட்டம். இந்தியாவுடைய ஆன்மாவே அதுதாங்க. அந்த ஆன்மாவ சாகடிச்சுட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் இது வெறும் நிலப்பரப்பு தான். இது எல்லாத்தையும் நான் ஏன் சொல்றேன்னா, என்னதான் அமெரிக்கா ஒரு கிறிஸ்டியன் நாடாக இருந்தாலும், என்னதான் மத நம்பிக்கைக்கு உட்பட்டு சில விஷயங்களை ட்ரம்ப் செஞ்சாலும், அங்கே இருக்கக்கூடிய மத குருமார்கள் அதை எதிர்க்கிறாங்க. மதத்த விட மனித நேயம், மனித வாழ்வுரிமை தான் முக்கியம் அப்படின்னு போராடுறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் களத்துல இறங்கி போராடணும். சிறுபான்மையர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, அதற்கு எதிர்த்து குரல் கேட்க வேண்டிய கடமை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்கு இருக்கு. எப்படி பைபிள்ல ஒரு காலத்துல எழுதப்பட்டதுக்காக இன்னைக்கு போராடுறோம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மனிதர்களை, மக்களை மூளைச்சலவை செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ, அதே மாதிரிதான் ஏதோ ஒரு காலத்துல ஒரு வேதத்திலயோ, ஒரு மனுஸ்மிருதியிலயோ எழுதி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை இன்னைக்கும் புடிச்சுக்கிட்டு இந்த சொசைட்டியை இவங்க ஆட்டி வச்சுட்டு இருக்காங்க. இவங்க எண்ணம் தான் சட்டமாகணும், இவங்க விருப்பம் தான் கலாச்சாரமாகணும் அப்படின்னு களத்துல இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. மூளைச்சலவை செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. இதை எதிர்த்து போராட வேண்டியது பெரும்பான்மையான இந்து மக்கள் தான். ஏன்னா, இந்து மதத்திற்குள்ள இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை பயன்படுத்தி தான் இவங்க உங்கள ஆயுதமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அடியாளா பயன்படுத்திட்டு இருக்காங்க. உங்கள பயன்படுத்தி சிறுபான்மையினரை அழிச்சுடுவாங்க. ஆனா, அதுக்கப்புறம் உங்க பக்கமே திரும்புவாங்க. அவங்கள எதிர்க்கணும்னா இந்துக்களே ஒன்று கூடுங்கள்னு சொல்லுவாங்க. ஆனா, உங்களுடைய உரிமை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துட்டா, உங்கள சூத்திரரா மாத்திருவாங்க. பறையரா மாத்திருவாங்க. அன்டச்சபிள்ஸ் அப்படிம்பாங்க. இதுதான் எதார்த்தம். இன்னைக்கு இருக்க சங்கி கூட்டம் நாங்க இந்துக்களுடைய பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்றாங்களே, ஒரு வேங்கை வயல்ல நடந்த பிரச்சனைக்கோ, இல்ல மேல்பாதியில நடந்த பிரச்சனைக்கோ அவங்க வந்து போராட்டம் பண்ணாங்களா? அங்க பாதிக்கப்பட்ட தலித் மக்களும் இந்து மக்கள் தானே! அவங்க சிறுபான்மையினர் இல்லையே! அப்ப இந்துக்களே ஒன்று கூடுங்கள் அப்படிங்கிற இவங்களோட அந்த லாஜிக் எங்க போச்சு? ஏதாவது ஒரு சங்கி கூட்டம் உங்களுக்காக வந்து பேசியிருக்கா? உங்களுக்காக வந்து நின்னுருக்கா களத்துல? திருப்பரங்குன்றத்துல அவ்ளோ பெரிய பிரச்சனை ஏற்படுத்துனாங்களே! ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர அங்க போய் தீபத்தை ஏத்த அலோவ் பண்ணுவாங்களா? யோசிச்சு பாருங்க. இதுதான் இவர்களுடைய அரசியல். பிரித்தாளும் சூழ்ச்சி. இஸ்லாமியர்களை, கிறிஸ்துவர்களை ஒடுக்கணும்னா, அதற்கு இங்கே இருக்கக்கூடிய இடைநிலை சமூகங்கள் இந்த பார்ப்பனிய சிந்தனை உள்ள கும்பலுக்கு அடியாளா வேலை செய்யும்.
கிட்டத்தட்ட மோடி, அமித்ஷாவும் ஒரு அடியாள் தான். உங்க தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம், அவங்களுடைய கற்பனை வில்லன்களை நீங்க அழிச்சதுக்கு அப்புறம், அவங்களுடைய கோபம் உங்கள் பக்கம் திரும்பும். அடுத்தது உங்கள ஒடுக்க முயற்சி பண்ணுவாங்க. இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்காகவோ, கிறிஸ்துவர்களுக்காகவோ நாம பேசலன்னா, நாளைக்கு பட்டியலின மக்களுக்காகவோ, பெண்களுக்காகவோ பேச இங்க யாரும் இருக்க மாட்டாங்க. சமூக நீதியை விரும்பக்கூடிய சமூகங்கள் ஒன்றிணைந்து இந்த பார்ப்பனிய சக்திகளை எதிர்க்க வேண்டும். அதனால தான் இந்த தேர்தல் தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ, தமிழ்நாடு வர்சஸ் பிஜேபி, தமிழ்நாடு வர்சஸ் ஆர்எஸ்எஸ், தமிழ்நாடு வர்சஸ் சனாதனம் அப்படின்னு தொடர்ந்து நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கும் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற பேர்ல நம்ம உரிமையை பறிக்க முயற்சி பண்றாங்க. அதற்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம எடப்பாடி தலைமையில இருக்கக்கூடிய அடிமை கூட்டமும் சரி, பாஜகவில் இருக்கக்கூடிய அந்த வஞ்சக சங்கிகளும் சரி, அதற்கு துணை போயிட்டு இருக்காங்க. சிந்திச்சு பாருங்க. நமக்கு அமைதியான மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய நிம்மதியான ஒரு வாழ்க்கை நமக்கு தேவைன்னா, தமிழ்நாடு தயவு செஞ்சு சிந்தித்து ஓட்டு போடணும். இல்லன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான். வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த நாட்டுடைய ஆன்மா. அந்த ஆன்மாவ சாகடிச்சுட்டீங்கன்னா, இந்தியா வெறும் நிலப்பரப்பா தான் இருக்கும். மண் இருக்கும். ஆனா மனிதம் செத்து போயிடும். நன்றி. வணக்கம்.